ஹாய் கைஸ், வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கத்திரிக்காய் பிரியர்கள் யாரா இருந்தீங்கன்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து கத்திரிக்காய் பொரியல் தாங்க செய்ய போகிறேன். நார்மல் டைம்லேயே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எதுனா செஞ்சால் நானும் என் ஹஸ்பண்ட் தாங்க சாப்பிடணும், பசங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. இது வேற நைட் டைம் வேற ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக இருக்கிற காய்கறி எதுன்னு பார்த்து எடுத்துக்கிட்டேன். கத்திரிக்காய் பொரியல் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸில் வந்து செய்யலாங்க. நான் இப்போ வந்து நார்மலாக எல்லாருமே செய்கிற டைப்பில் தான் இப்போ நான் செய்ய போகிறேன். இல்லைங்க, எப்பவும் போல் கடாயில் எண்ணெய் போட்டுட்டு கடுகு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடணும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வதங்கிட வேணாம், சும்மா வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். வெங்காயம் வதங்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம் வந்து இந்த பதத்துக்கு வதங்கினா போதுங்க. அதுக்கப்புறம் தக்காளி கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தாங்க தக்காளி கூட நல்லா வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். அப்போதான் வந்து ஒரு கிரேவி மாதிரி நமக்கு வந்து சூப்பராக இருக்கும். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அதிகமாக தாங்க போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து அதிகமாக தண்ணி வந்து சேர்க்க போறது இல்லை, எண்ணெயில் தான் வதக்க போகிறோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பல்லு பூண்டு இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காய் வந்து நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய்க்கு ஏற்ற மாதிரி வந்து வெங்காயம் தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து அதிகமாக வந்து வெங்காயம் தக்காளி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, கொஞ்ச நேரம் எண்ணெயிலே வதங்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தேவையான அளவு மசாலாலாம் சேர்த்துக்கிட்டேன். என்னென்ன சேர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு, தனி மிளகாத்தூள்லாம் நான் சேர்க்கலைங்க, குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா வாசனைலாம் போகிற வரைக்கும் வந்து நல்லா எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து எங்கன்னா போகணும் 5 மினிட்ஸில் வந்து எனக்கு சமையல் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கத்திரிக்காய் செஞ்சுருங்க. இதுதாங்க 5 மினிட்ஸில் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இந்த எண்ணெயிலேயே நம்ம வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா பாதி வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன், அதிகமாக இல்லைங்க. நம்ம ஊற்றுற தண்ணி வந்து கொதி வர வரைக்கும் நீங்கள் ஃப்ளேம் வந்து ஹையில் வச்சுட்டா போதுங்க. அதுக்குள்ளேயே வந்து கத்திரிக்காய் வந்து சூப்பராகவே வெந்துடும். நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா கத்திரிக்காய் வந்து வெந்து குழக்குழன்னு ஆகிடும், நமக்கு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. அதனால தண்ணி வந்து கொஞ்சம் லிமிட்டாக ஊற்றிட்டு கொஞ்சம் மூடி வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கொதி வந்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் வந்து ட்ரை ஆகிட்டு ரொம்பவே நல்லாவே சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி கத்திரிக்காயிலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும்போது கத்திரிக்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தங்க. பொரியல் வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. சமைச்சு சாப்பிட்டுலாம் முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வேலையே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. என்னன்னு பார்த்தா இந்த அட்டை போடுற வேலை தாங்க. நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் நமக்கு தாங்க வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வேலை இது தாங்க. எல்லா புக்ஸுக்குமே மோஸ்ட்லி போட்டு முடிச்சாச்சுங்க. ஒரு 3 புக்ஸ் மட்டும் பெண்டிங் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு 4-5 நோட்ஸ் வந்து ஸ்கூல்லேயே இருக்குன்னு சொன்னாங்க, அதுவும் வந்து போடணும். இந்த அட்டை போடுற வீடியோ வந்து நான் லைவ் வ்ளாகாக வந்து எடுத்திருக்கேன், அது நான் உங்களுக்கு போடுறேன். அந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.